வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் இல்லை, மித்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்மளோட கிளாத்தையும் கற்று தந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நைட்டியில் ஷோல்ட்ரு லூஸாக இருக்கிறதும் அதை கரெக்ஷன் பார்க்குறது பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கைலி எப்படி மூட்டுறது, அதாவது ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். 2 சைடோட ஓரத்தை எடுத்துக்கோங்க. அது ஒரு சைடு மேலே இன்னொரு சைடை வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ பிசிறு தெரியுதில்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சிங் போடுங்க. எண்டு போட்டுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. பிசிறு மேலே உங்கள் ஸ்டிச்சிங் விழக்கூடாது, அப்படி விழுந்தால் பிரிஞ்சிரும். ஸோ பிசிறுக்கு பக்கத்தில் நீங்கள் உங்களோட தையல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே கையிலையே நீங்கள் ஸ்டிச் பண்ணதுலேருந்து அப்படியே பிரித்து பாருங்கள். அதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ண பக்கத்துலேயே பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் பிசுரும், ஒரு பக்கம் நல்ல பக்கமும் இருக்கும். அந்த பிசுறு பக்கம் கவர் பண்ணுற மாதிரி பிசுறு மேலே அந்த நீங்கள் ஸ்டிச் பண்ணதை மடித்து அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு வாங்க. கைலி மூட்டும் போது ரொம்ப முக்கியம் எண்டு டாட். நம்ம ஸ்டிச்சிங்கில் டாட் போடுவோம்ல, அந்த மாதிரி 2 பக்கமுமே எண்டிங்கும் சரி ஸ்டார்டிங்கும் சரி நீங்கள் தரவாக டபுள் ஸ்டிச்சு 3 ஸ்டிச்சு கூட நாட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அவங்க ரெகுலர் யூஸ் போட அந்த ஸ்டார்டிங் இல்லைன்னா எண்டில் மட்டும் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. எண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சாரி, பயந்துடாதீங்க, என் பையன்தான் சவுண்ட் விட்டுட்டே இருக்கான். அகைன் எண்டில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சில பேர் ஜாயிண்ட் சாரீ வாங்கியிருப்பீங்க. சேம் இதே மெத்தடில் தான் சாரியை ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோ அதோட ஸ்டிச்சிங்கை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் மூட்டியாச்சு, அதாவது ஜாயின் பண்ணியாச்சு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, பிசிறில் நீங்கள் ஸ்டிச்சிங் போடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எண்டு முடிச்ச நாட்டு ரொம்ப கவனமாக 2 பக்கமும் கரெக்டாக போட்டுருங்க. தேங்க்யூ.